எனது அருமை நண்பர்களே, எனக்கு என்னமோ தெரியல, மனசு ஒரு மாதிரி ரணமாக இருக்குது இந்த அப்டேட் தரும்போது. ஏன்னா ஆசை காட்டி மோசம் காட்டக்கூடாதுங்க. ஆசை காட்டி மோசம் காட்டக்கூடாது. அதேமாரி நேற்று அந்த பொண்ணு சொல்லிச்சு, என் வாழ்க்கையிலேயே எனக்கு லக்குங்கிறதே இருந்ததில்லையே. இதெல்லாம் நான் கொஞ்சம் அஃபெக்ட் ஆவேன். ஏன்னா நானும் அந்த மாதிரி தானே, லக்கு கிடையாது, இதுமாரி நிறைய விஷயம் இருக்குது. அதனால் இது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆதிரை எவிக்ட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற அந்த செய்தியை உங்களுக்கு சொல்கிறதுக்கே நான் கஷ்டப்படுறேன். ஆதிரை வந்து பர்ஃபார்ம் பண்ணலை, எவிக்ட் ஆகிட்டு மீண்டும் வைல்டு கார்டு வந்தாங்க, அந்த இதுக்கு நான் போகலை. நான் வந்து இது உணர்வுபூர்வமாக எடுத்துக்கிறேன். ஏன்னா ஒரு 24 மணி நேரம் தங்குவதற்கான ஒரு வாய்ப்பு உள்ள ஒரு டாஸ்கில் வெற்றி பெற்ற அணியிலிருந்து ஒருவருக்கு அப்படிங்க 3 நபர்கள் பேசுகிறாங்க. அதில் ஒருவருக்கு வந்து அந்த வாய்ப்பு கிடைக்கிது. எப்படின்னா ஆர்குமெண்ட்டு பிரகாரம் கிடைக்கல, அதிர்ஷ்டத்தின் பிரகாரம் கிடைக்கிது. அப்போ அந்த பொண்ணு சொல்லுது, வாழ்க்கையிலேயே அதிர்ஷ்டம் கிடைச்சதில்ல, இதுதான் ஃபஸ்ட்டு டைம் அப்படின்ட்டு. இப்போ யோசிச்சு பாருங்கள், எவிக்ட், வீட்டை விட்டு வெளியே இருக்கிறார் அப்படின்னா இதுதான் அதுதான் நமக்கு சில விஷயங்கள் கிடைக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நமக்கு கிடைக்காது அப்படின்லாம் நம்ம ஃபீல் பண்ணியிருக்கோம் இல்லையா? அந்த ஒரு நிகழ்வை நான் இதில் பார்த்த மாதிரி எனக்கு தோணுது. அதனால தான் எனக்கு மனது வந்து ரணமாக இருக்கிறது இந்த அப்டேட் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு. ஏன்னா இப்போதும் நான் எவிக்ஷன் அப்டேட்லாம் சந்தோஷமாக தான் கொடுப்பேன். ஏன்னா நானே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த கண்டஸ்டன்ஸில் ஆதிரையும் கண்டிப்பாக இருக்காங்க, அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அவங்களுடைய செகண்ட் சான்ஸை அவங்க இவ்வளோதான்ப்பா ஆட முடியும். நம்ம நினைக்கிறோம் உள்ளுக்குள்ளே போய் இவங்க கூட பேசக்கூடாது, அவங்க கூட பேசக்கூடாது, அப்படி இருக்கவே முடியாது பிக் பாஸ்க்குள்ளே. நீங்களும் நானும் போனால் கூட இப்போ நம்ம சொல்கிறோம்ல, பார்வதியும் கமருதீனும் தனித்தனியாக இருந்து அவங்க கேம் ஆடணும். எப்படி இருக்கிறது ஒரு சின்ன வீடு, அதில் தெரிஞ்சவங்க கூட போய் பேசத்தான் முடியும். அது வந்து நாட் பாசிபிள். புரியுது? அதேமாரி ஆதிரை எஃப்ஜே கூட பேசக்கூடாதுன்னா இருக்கிறது அதே ஒரு வீடு. கடைசியில் எஃப்ஜே தான் அந்த கேப்டன்சி டாஸ்கில் அவன் போகிறான்னா. அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் டேக் இட் ஈஸி பாலிசியாக எடுத்துகிட்டு போக வேண்டியதான். வேறு என்ன? உங்களில் எவ்வளோ பேருக்கு மகிழ்ச்சி ஆதிரை, இல்லை வேறு யாராவது அனுப்பியிருக்கலான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? 1 2 உங்களுக்கு எவ்வளோ எவிக்ஷன் வேணும் சொல்லுங்கள். அதேமாரி நம்ம சேதன் இவங்க சாண்ட்ராவை போட்டு பயங்கரமாக வருதுன்னு வறுத்துக்கிட்டு இருக்கிறாராம். அவங்க மொத்தம் சாண்ட்ராவை கொண்டு போய் டாப் 5 வச்சுருவானுங்க போல இருக்க போகிற போக்கு பார்த்தா. உங்களுக்கு ஒரு பிளேயர் அவங்க ஒரு கேம் ஆடினாங்க, அதுக்கு இவர் இம்பார்ட்டன்ட் தராது பார்த்தீங்களா? இப்போ ஆதிரையில் என்ன தான் கேம் ஆடினாங்க, கேம் ஆடவே இல்லைங்கிறதான ஒரு கொஸ்டின் கூட அவங்களாம் கேட்கலன்னா கேம் ஆடலப்பா. அது அந்த அதுதான் நான் சொல்லுவேன், சாண்ட்ரா கேமர். அவங்களுக்கு தெரியும் எது பண்ணால் நம்ம வீக்கெண்டில் கேட்கப்படுவோம், வீக்கெண்டில் கேட்கப்படுறவன் தான் ஏன் ஹைலைட் ஆவான். படித்து சொன்னாலும் சுபிக்ஷா உனக்கு நான் என்ன சொல்கிறது சுபிக்ஷா, வீக்கெண்டில் அட்ரஸ் ஆகணும் சுபிக்ஷா, அப்போ தான் சுபிக்ஷா வெளில தெரியணும். நீ இந்த மாதிரி ஒரு கண்டஸ்டன்ஸ் வந்ததே எல்லாம் மறந்துடுவாங்க இன்னும் கொஞ்ச நாளில்.